ஹாய் கைஸ். இந்த வீடியோல த ஈவில் காட் பை பிளேயிங் கேம் மங்காவோட 22வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். 21வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷனை பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோவை நிறைய பேரு ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்குமே வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஷின்க்கு கோவம் வந்து ஹெவன்லி சார்ட் முதல்ல நீ யாருடான்னு கேக்குறான். அதுக்கு அந்த சார்ட் சொல்லுது, உன்ன மாதிரி ஒரு முட்டாளுக்கு நான் யாருன்னே தெரியாதா? சரி, காது ரெண்டையும் நல்லா திறந்து வச்சு நான் சொல்றத கேளு. நான் யாருன்னு இப்போ உனக்கு சொல்லப் போறேன். ஷின் மனசுக்குள்ள யோசிக்கிறான், யாருடா இவன்? இவன் பெரிய இவனா இருப்பானோ? ஆனா அந்த சார்ட் கொஞ்ச நேரத்துக்கு எதுவுமே பேசாம அமைதியா நிக்குது. கோடங்க ஷின்க்கு கடுப்பாகி, அடே என்னடா அது, இவ்ளோ பெரிய ரகசியம், அத ரிவீல் பண்றதுக்கு இவ்ளோ டைம் எடுத்துக்கிற, நீ என்ன பெரிய செலிபிரிட்டியாடான்னு கேக்குறான். சீன் கட் பண்ணா அந்த சாடுக்கே மறக்க ஆரம்பிக்குது. அது யோசிக்குது, ஆமா, நான் யாரு? இத பார்த்த ஷின் மனசுக்குள்ள, இத பார்த்தா இது நம்மளோட அந்த கிச்சன் நைஃப் மாதிரி தான் தெரியுது. ஆனா இதோட வாய்ஸ், அத கேட்டா இது வேற யாரோ மாரி ஃபீல் ஆகுதே. யாருடா நீ?ன்னு யோசிக்கிறான். உடனே ஷின், தௌசண்ட் பிளேட், இந்த சாட் யாருன்னு உனக்காவது தெரியுமா? சொல்லுன்னு கேக்குறான். இத கேட்டதும் தௌசண்ட் பிளேடுக்கு வேர்த்து விறுவிறுத்து போயிடுது. அவன் அந்த கொஸ்டின்ல அட்டென்ஷனே கொடுக்காம நழுவுறான். அப்ப ஷின் யோசிக்கிறான், என்னடா இது, தௌசண்ட் பிளேடே ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறான். அப்படியா இருந்த சாட்? இந்த ஆளு இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா குடுத்த காசுக்கு ரீஃபண்ட் கேக்குறத தவிர எனக்கு வேற வழியே இல்ல. ஆனா அப்போ அந்த ஃப்ளேம் ஷைனிங்கோட ஃபாலோவர் கத்துறான், ஏய் குப்பனாயே, என் காட் கொடுத்த இந்த உடம்ப நாசம் பண்ண உனக்கு எவ்ளோ தைரியம்டா? இதுக்காக நான் உன்னை வாழ்க்கையில மன்னிக்கவே மாட்டேன். ஷின் கேக்குறான், அடப்பாவி, அப்ப நீயும் இன்னும் உயிரோட தான் இருக்கியா? அந்த ஃபாலோவர் சொல்றான், மிஸ்டர் சாக்கின், எனக்கு சாக்ரிஃபைஸ் ஏற்பாடு பண்ணுங்க. இவனை தோக்கடிக்க எனக்கு இன்னும் நிறைய பவர் தேவைப்படுது. மிஸ்டர் சாக்கின் சொல்றாங்க, சரி, இந்த முறை நான் உனக்கு 1 பில்லியன் சோல்ஜர்ஸ தரேன். ஆனா நீ கண்டிப்பா இந்த ஈவில் காட கொன்னே ஆகணும். அதுக்கு அந்த ஃபாலோவர் சொல்றான், ம்ஹும், 1 பில்லியன் ஆர்மி ரொம்ப கம்மி. எனக்கு உன்னோட எல்லா சோல்ஜர்ஸும் வேணும். இத கேட்டு சாக்கின்க்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னது, என்ன சொல்ல வர? அந்த ஃபாலோவர் சொல்றான், நான் இந்த ஈவில் காட கொல்லணும்னு நீ நினைச்சா நீ இங்க சாக்ரிஃபைஸ் கொடுத்தே ஆகணும். சொல்லிட்டே அந்த எல்லா சோல்ஜர்ஸ் மேலயும் அட்டாக் பண்ணி அவங்கள கொன்னுடுறான். மிஸ்டர் சாக்கின் அலறாங்க, ஏய் நிறுத்து, நம்மளோட டீல் இது இல்ல. நீ இப்படி பண்ணா எம்பரர் உன்னை சும்மா விட மாட்டாரு. அதுக்கு அந்த ஃபாலோவர் சொல்றான், நீ ரொம்ப சத்தம் போடுற, வாய மூடிக்கிட்டு நான் என்னோட சாக்ரிஃபைஸ எடுக்கிறத வேடிக்கை மட்டும் பாரு. ஷின் மனசுக்குள்ள யோசிக்கிறான், டேய் டேய், சாக்ரிஃபைஸ் கிடைக்க கிடைக்க இவனோட சைஸ் பயங்கரமா பெருசாயிட்டே போகுதே. ஆனா அப்போ நம்ம இல்ல சொல்றான், மாஸ்டர், இந்த மான்ஸ்டரை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாறைய தூக்கிட்டு அந்த ஃப்ளேம் ஷைனிங் ஃபாலோவர் மேல ஓடுறான். ஆனா என்னாச்சு தெரியுமா? அந்த பாறை அவன் மேல பட்டதும் தூள் தூளா நொறுங்கி போயிடுது. ஷின்க்கு ஷாக்கு, என்னது, இவன் மேல பட்டதுக்கு பாறை நொறுங்கிடுச்சா? அந்த ஃபாலோவர் சிரிக்கிறான், இதுதான் என் மாஸ்டரோட பவர். இந்த உலகத்துல எந்த காடாலையும் இத மேட்ச் பண்ண முடியாது. இல்லு பயந்து போய், காட் ஷின், இப்ப நாம என்ன பண்றதுன்னு கேக்குறான். சட்டுன்னு அந்த சாட் பேசுது. ஷின் கேக்குறான், அப்படியா, உன்கிட்ட ஏதாவது பிளான் இருக்கா? சாட் சொல்லுது, ஒரே வழிதான் இருக்கு. நீ இந்த ஃப்ளேம் ஷைனிங் ஃபாலோவர வெட்டு. ஷின்க்கு செம்ம ஷாக்கு. மனசுல நெஞ்சுக்கிறான், எனக்கு நல்லா தெரியும், இந்த சாட் ஒரு முழு பைத்தியம். நான் எப்படிடா போய் நெருப்ப வெட்ட முடியும்? சாட் சொல்லுது, நீ என்ன நம்பியே ஆகணும். ஜஸ்ட் என் மேல நம்பிக்கை வையே, நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். ஷின் யோசிக்கிறான், இது ஒரு முட்டாள்தனமான விஷயமா இருக்கலாம். ஆனா இத தவிர எனக்கு வேற வழியே இல்ல. அப்படியே முன்னாடி போய் சாட் டீமனோட ஸ்கில்ல ஷேர் பண்ணிட்டு அந்த ஃப்ளேம் ஷைனிங் ஃபாலோவர் மேல ஒரு பயங்கரமா அட்டாக் பண்ண போறான். இத பார்த்து அந்த ஃபாலோவர் சிரிக்கிறான். இதுதான் உன்கிட்ட இருக்கிற இவ்ளோதான் பவரா? ஷின் மனசுக்குள்ள, எனக்கு 100% தெரியும் இது ஒர்க் ஆகாதுன்னு. என்கிட்ட இந்த ஆபத்தான சாட் இருக்கலாம். ஆனா என்னோட எனர்ஜி ரொம்ப லோ ஆயிடுச்சு.
ஆனா ஒருவேளை நான் இங்க தோத்துட்டேனா என்னோட ஆண்டனா நிரந்தரமா அழிஞ்சு போயிடும். டேய், இவன மாதிரி ஒரு மான்ஸ்டருக்கு எதிரா நான் எப்படி ஜெயிக்க போறேன்? ஆனா அடுத்த செகண்ட் இமேஜின் பண்ணுங்க, ஷின் பண்ண அட்டாக் அந்த ஃபாலோவர் மேல ஒரு பெரிய வெட்ட உண்டாக்குது. அவன் அப்படியே அங்கேயே காலி. அவன் சாகும்போது சொல்றான், இது இது எப்படி முடியும்? என்னோட இவ்ளோ பவர்ஃபுல்லான உடம்ப ஒரு சிம்பிளான சாட் எப்படி அழிக்க முடியும்? அந்த சாட் சொல்லுது, பாத்தியா, ஒரு சாடால யார வேணா அழிக்க முடியும். ஷின் மனசுக்குள்ள, டேய், ஆனா உன்ன ஓட்டுனது நான் தானடா நினைச்சுக்கிறான். அப்ப அவனுக்கு ஒன்னு ஞாபகம் வருது. குஸ்டோவ தோக்கடிச்சப்ப அவன் மயங்கி விழுந்துட்டான். ஆனா இப்போ 3 எஸ்எஸ் கிளாஸ் மான்ஸ்டர்ஸ தோக்கடிச்சும் அவன் இன்னும் தான் கால்ல நிக்கிறான். அப்ப நான் உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல் ஆயிட்டேனா? ஆனா அப்போ மத்த காட்ஸ் எல்லாரும் ஷின் கிட்ட ஏதோ பேச ஆரம்பிக்கிறாங்க. ஷின் சொல்றான், நீங்க சொன்னத நான் சரியா கவனிக்கல. ப்ளீஸ் ரிப்பீட் பண்ண முடியுமா? குட் காட் ஆஃப் எவிடன்ஸ் சொல்றாங்க, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. வானம் முழுக்க நெருப்பா இருக்கு. சவுண்ட்லெஸ் நைட்மேர் சொல்றான், நீ ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப அவசரப்பட்டுட்டான்னு நினைக்கிற. ஷின்க்கு புரியல. வானம் முழுக்க நெருப்பா? என்னது சொல்லிட்டு மேல பாக்குறான். அங்க பார்த்ததுல அவனுக்கு தூக்கி வாரி போடுது. அடேங்கப்பா, இது என்னடா இது? அங்க அதே ஃப்ளேம் ஷைனிங் ஃபாலோவர் மாதிரியே இன்னொரு மான்ஸ்டர் வந்து நிக்குது. அப்போ ஷின்க்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஆரம்பத்துல இந்த மாதிரி 2 பிரதர்ஸ் இருந்தாங்களாம். 2 பேருக்கும் 1000 வருஷமா ஃபைட் நடந்திருக்கு. தோத்து போனவன சீல் பண்ணிட்டாங்களாம். இப்போ அந்த ஒருத்தன் செத்ததுனால இந்த 2வது ஆளோட சீல் உடைஞ்சு இவன் வெளிய வந்துட்டான். ஷின் மனசுக்குள்ள புலம்புறான். அடேங்கப்பா, ஒருத்தனையே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொன்னேன். இப்போ இந்த சீல் உடைஞ்சு 2வது ஆளு எங்க இருந்துடா வந்தான்? அப்போ தௌசண்ட் பிளேட் சொல்றான், ஒருத்தனை நீ ரொம்ப கஷ்டப்பட்டு தோக்கடிச்சிட்ட. ஆனா இவன் பல வருஷமா சீல்ல இருந்ததுனால அங்கேயே இருந்து இருந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஆயிட்டான். சோ நீ இங்க கிவ் அப் பண்ணிட்டு செத்து போறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஷின் மனசுக்குள்ள, இவன் என்னடா இப்படி பேசுறான்? இவன் மூளை சரியில்லையா? இவனோட வெப்பன்ஸ்க்காக இவ்ளோ காசு செலவு பண்ணிருக்க. இப்போ என்ன பார்த்து கிவ் அப் பண்ணுன்னு சொல்றான். ஆனா சிச்சுவேஷன் பார்த்தா உண்மையிலேயே ரொம்ப மோசமா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த அட்டாக்லயே என்னோட மிச்சம் மீதி இருந்த எல்லா பவரையும் யூஸ் பண்ணிட்டேன். அப்ப அந்த 2வது ஃபாலோவர் கத்துறான், என் காட் செஞ்ச என் தம்பியோட உடம்ப உடைக்கிறதுக்கு உனக்கு எவ்ளோ தைரியம்டா? நீ செஞ்ச இந்த காரியத்துக்காக நான் இந்த உலகத்துக்கே தீ வைக்க போறேன். ஆனா ஷின் அந்த கேட் மான்ஸ்டர் மேல நின்னுட்டு இருக்கிற இல்லுவ பாக்குறான். அப்ப ஷின் சொல்றான், ஆஹா, அந்த வானத்துல இருந்து வெளிய போறதுக்கான அந்த ஓட்டை எனக்கு கிடைச்சிடுச்சு. இல்லு அங்க நின்னுட்டு, டேய், இந்த மான்ஸ்டரோட பவர் ஏன் இவ்ளோ அதிகமா இருக்கு? இவன் வந்ததுக்கே என்னால சரியா மூவ் கூட பண்ண முடியலையே நடுங்கிட்டு இருக்கான். ஷின் லவுடா, இல்லு, அங்க நின்னுட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் எனக்கு ஏதாவது சாக்ரிஃபைஸ் குடு. உடனே இல்லு அந்த கேட் மான்ஸ்டரை அப்படியே சுத்தி ஷின் பக்கம் தூக்கி எறியறான். இல்லு, காட் ஷின், இதோ உங்களுக்கான சாக்ரிஃபைஸ். ஷின் சொல்றான், ஹா, இந்த சாக்ரிஃபைஸ் செம்மையா இருக்கும். அந்த 2வது ஃபாலோவர் சொல்றான், நீ என்ன ட்ரிக் வேணா பண்ணு. ஆனா ஈவில் காட், நீ இங்க என்கிட்ட ஜெயிக்கவே முடியாது. அடுத்த செகண்ட் ஷின் அந்த கேட் மான்ஸ்டரை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த கேட் மான்ஸ்டர் 2 எஸ் கிளாஸுக்கு சமம். அதனால ஷின்னோட ஈவில் காட் குவெஸ்ட் 10 அவுட் ஆஃப் 10 கம்ப்ளீட் ஆயிடுது. அப்படியே ஷின்க்கு பவர் கிடைக்க ஆரம்பிக்குது. அப்படியே உடம்பெல்லாம் ஒரு எனர்ஜி ஏறுது பாருங்க. ஷின் இப்போ ஒரு லோ கிளாஸ் ஈவில் காட் ஆயிட்டான்னு அவனுக்கு புரிய வருது. அப்போ ஷின் சொல்றான், வாவ், இதுதான் ஒரு ஈவில் காடோட டிவைன் பவரா? அடேங்கப்பா! இல்லு சந்தோஷத்துல கத்துறான். எனக்கு நம்ம காட் ஷின் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவர் நம்ம ஆண்டனாக்கு ஒண்ணுமே ஆகிவிட மாட்டாரு. ஆன்ட்டியும் சொல்றாங்க, காட் ஷின், நீங்க எங்கள கண்டிப்பா காப்பாத்துவீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஷின் மனசுல நினைச்சுக்கிறான், ஆமா, இவங்க சொன்னது கரெக்ட் தான். நான் ஒரு காட். நான் தான் இவங்கள சேவ் பண்ணணும். அந்த 2வது ஃபாலோவர் கத்துறான், நீ இங்க என்ன பண்ணாலும் அது முட்டாள்தனம். நான் இந்த உலகத்துக்கே தீ வைக்க போறேன். உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாத்த முடியாது. ஷின் உடனே அவனோட காட்ஸ் கர்சிங் மிடில் ஃபிங்கரை யூஸ் பண்ணி சொல்றான், இங்க சாக போறது நான் இல்ல, நீதாண்டா. அவனோட விரல்ல இருந்து ஒரு பிளாக் பீம் வெளிய வந்து நேரா அந்த 2வது ஃபாலோவரை தாக்குது.
அவன் சொல்றான், உண்மையிலே இந்த அட்டாக் என் மேல வேலை செய்யும்னு நினைக்கிறியா? ஷின் யோசிக்கிறான். இந்த அட்டாக்கன ரொம்ப நேரம் பண்ண முடியாது. இவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான் போல. இன்னும் கொஞ்ச நேரம் அட்டாக் பண்ணணும். 100 பில்லியன் சாக்ரிஃபைஸ் கிடைச்சதால இவன் இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கானா? இல்ல சீல் ஆகுறதுக்கு முன்னாடி இவன் ஒரு ஹை கிளாஸ் காடா இருந்ததுனாலயா? நானும் இப்போ ஒரு லோ கிளாஸ் ஈவில் காடுக்கு ப்ரோமோட் ஆயிட்டேன். ஆனாலும் நான் இவனுக்கு மேட்சே இல்லன்னு தோணுது. அந்த 2வது ஃபாலோவர் சொல்றான், உண்மையிலே அட்டாக்ல நான் தோத்துடுவேன்னு நினைச்சியா? அவன் நெருப்புனால ஷின்னோட ஆன்ட்டியோட அரண்மனையே உருக ஆரம்பிக்குது. ஷின் மனசுக்குள்ள, ஐயோ இங்க எதுவுமே ஒர்க் ஆகாது போல, 1000 பிளேடோட ட்ரெஷரை யூஸ் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறான். உடனே அந்த ஸ்வாட் சொல்லுது, ஒரு நிமிஷம் நில்லு, இந்த 1000 பிளேடோட ட்ரெஷர் இங்க ஒரு வேலையும் செய்யாது. ஷின் கேக்குறான், அப்ப நான் என்னதான் பண்றது? திடீர்னு ஷின்னோட தலைக்கு மேல ஒரு கருப்பு நெருப்பு எரிய ஆரம்பிக்குது. இத பார்த்து ஷின்னுக்கும் அந்த ஸ்வாடுக்கும் செம்ம ஷாக்கு. சீன் கட் பண்ணா ஸ்வாட் டீமனை காட்டுறாங்க. அவன் அப்பவும் அவனோட ஸ்வாட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸ்வாட் டீமன் சொல்றான், ஆஹா, ஹெவன்லி டீமன் டெக்னிக்கோட செகண்ட் ஃபார்மையும் மாஸ்டர் பண்ணிட்டேன். ஆனாலும் ஏன் நான் இன்னும் எஸ் கிளாஸ் ஆகல? ஸ்வாட் டீமனோட அந்த ஹெவன்லி டீமன் செகண்ட் டெக்னிக் ஷின்னுக்கு ஷேர் ஆகுது. ஷின் சொல்றான், அப்படியா, ஸ்வாட் டீமன் கடைசியா அதை கத்துக்கிட்டான் போல. அந்த ஸ்வாடு சொல்லுது, ஹெவன்லி டீமன் ஸ்வாட் டெக்னிக். இந்த பேரை கேட்டதும் நான் யாருன்னு எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. அடுத்த செகண்ட் அந்த வால்ல இருந்து அதோட சோல் வெளிய வருது. எனக்கு தெரிஞ்சிடுச்சு நான் யாருன்னு. நான் தான் த ஹெவன்லி டீமன். ஷின்னுக்கு இத கேட்டதும் பயங்கர ஷாக்கு. என்னது, ஹெவன்லி டீமனா? உடனே ஷின் அவனோட பிளைண்ட் காட் ஐய ஆக்டிவேட் பண்ணி ஹெவன்லி டீமனோட ஹிஸ்டரிய செக் பண்றான். அங்க காட்டுறாங்க, ஹெவன்லி டீமன் ரொம்ப காயப்பட்டு உடம்பு முழுக்க வெட்டுதலோட இருக்காரு. அவர் அவரோட சொந்த மகளையே கொன்னுட்டாரு. ஏன்னா அவ மகள் காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனோட ஃபாலோவர் ஆயிட்டா. அது மட்டும் இல்ல, அவளோட கோடிக்கணக்கான ஃபாலோவர்ஸையும் கொன்னுட்டாரு. ஏன்னா காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனோட ஃபாலோவர்ஸ் இந்த உலகத்துல அதிகமாகறத அவர் விரும்பல. ஆனா அதுக்கப்புறம் அவர் அவரையே கொன்னுக்கிட்டாரு. ஷின் சொல்றான், அப்ப ஹெவன்லி டீமன் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. ஆனா யாரோ அவரோட ஆன்மாவை திருடிட்டாங்க. ஸ்வாட் டீமன் அந்த டெக்னிக்க கத்துக்கிட்டதும் இவரோட மெமரிஸ் தானா ரெக்கவர் ஆயிடுச்சு. ஷின் கேக்குறான், அந்த ஆளை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லு. எனக்கு ஒருத்த மேல டவுட் இருக்கு. அவன்தான் உன்னை ஸ்கேம் பண்ணியிருப்பானோன்னு தோணுது. அப்போ ஷின்னுக்கு தெரிய வருது, 1000 பிளேட் தான் ஹெவன்லி டீமனை ஸ்கேம் பண்ணியிருக்கான். அவரோட ரிவெஞ்சை யூஸ் பண்ணி அவரை தன்னோட ஃபாலோவரா மாத்த ட்ரை பண்ணியிருக்கான். ஆனா அவரோட பிளான் சக்சஸ்ஃபுல் ஆகல. ஏன்னா ஹெவன்லி டீமன் ஒத்துக்கல. என்ன ஸ்கேம் பண்றவங்க எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் 1000 பிளேட் அவரோட மெமரிஸ எரேஸ் பண்ணி அவரை தன்னோட வாளுக்குள்ள சிற வச்சுட்டான். ஷின் மனசுக்குள்ள, அந்த கருமம் புடிச்சவ உண்மையிலேயே ஒரு மோசமான ஆளுதான். இவரோட மெமரிஸையும் எரேஸ் பண்ணி ஸ்கேம் பண்ணி ஒரு வாளுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கான் பாரு. ஹெவன்லி டீமன் ரொம்ப மரியாதையோட, நீ அந்த ஸ்வாட் டீமன்ங்கிற பேரை சொல்ற, அவ அந்த டெக்னிக்க கத்துக்கிட்டதால தான் என் மெமரிஸ் திரும்ப வந்துச்சு. உன்கிட்ட ஒரு நல்ல டிசிப்ளின் எடுக்கான்னு நினைக்கிறேன். உன் டிசிப்ளின் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருந்தா, யங் காட், நீ எனக்கு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுவியா? காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனுக்கு என்னக்காக ரிவெஞ்ச் எடுப்பியா? ஷின் ரொம்ப நம்பிக்கையோட சொல்றான், நான் உங்களுக்கு ஒரு சத்தியம் பண்றேன். அந்த காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனை ஒரே ஒரு ஸ்ட்ரைக்ல கொல்றேன். ஹெவன்லி டீமன் சிரிக்கிறாரு. சரி சரி, அந்த பவரை யூஸ் பண்ணு. நீ அதுக்கு வர்த்தியான ஆளுதான். நீ என்னோட மாஸ்டரா இருக்கிறதுக்கு எல்லா தகுதியும் உனக்கு இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். அடுத்த செகண்ட் ஹெவன்லி டீமனோட பவர் ஷின்னுக்குள்ள போக ஆரம்பிக்குது. ஷின் ஒரு பயங்கர அட்டாக்க அந்த ஃப்ளேம் ஷைனிங் ஃபாலோவரோட பிரதர் மேல பண்றான். சிஸ்டம் அனௌன்ஸ்மெண்ட். ஷின்னுக்கு சொல்லப்படுது, ஹெவன்லி டீமனுக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. அதனால அவர் உங்களுடைய ஒரு புதிய பிலீவரா மாறிட்டாரு. ஷின்னோட எஸ் கிளாஸ் குவெஸ்ட் முழுசா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஷின் ஒரு லோ கிரேட் காடா மாறிட்டான். ஷின் மனசுக்குள்ள, இது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கலாம். ஆனா இது எல்லாமே ஸ்வாட் டீமன்னால மட்டும்தான் நடந்தது. அந்த ஃப்ளேம் ஷைனிங் ஃபாலோவரோட பிரதர் கத்ரான், உண்மையிலே இந்த சின்ன அட்டாக்ல என்ன தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறியா? அந்த ஓல்ட் டீமன் உன் கூட இருக்கலாம். ஆனா அதனால ஒரு ஃபர்க்கும் இல்ல. ஏன்னா நான் உன்னை விட பல மடங்கு ஸ்ட்ராங். ஆனா ஷின் அவன் மேல தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். ஹெவன்லி டீமன் சொல்றாரு, ஒரு நெருப்ப அணைக்கணும்னா அதை விட பெரிய நெருப்பு உருவாக்கணும். ஷின்னும் சொல்றான், நானும் எக்ஸாக்ட்டா அதையே தான் யோசிச்சேன். ஹெவன்லி டீமன் சொல்றாரு, நான் இப்ப யூஸ் பண்ண போற ஃபயர், அது ஒரு ஹெல் ஃபயர். 8 நரகத்திலயும் இதுதான் ரொம்ப ஆபத்தானது. அந்த ஃபாலோவரோட பிரதர் கடைசியா கத்துறான்,
ஏய் மனுஷா, நீ டென்ஷன் எடுத்துக்க தேவையில்ல. நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் நீ என்ன கொல்லவே முடியாது. ஆனா அந்த ஹெல்ஃபயர் அவன் மேல பட்டதும் அவன் யோசிக்கிறான், டேய், இந்த நெருப்பு எப்படிடா இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்க முடியும்? ஷின்னோட ஹெல்ஃபயர்னால அந்த ஃபாலோவரோட உடம்பு எரிய ஆரம்பிக்குது. அவன் அலறான், ப்ளீஸ் யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு நெருப்பு இன்னொரு நெருப்பு எப்படிடா எரிக்க முடியும்? ஷின் சொல்றான், அப்பாடா, கடைசியா முடிஞ்சுது. அவன கொன்னுட்டேன். என்னோட ஆண்டனாவ ப்ரொடெக்ட் பண்ணிட்டேன். ஷின்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாரும் கத்துறாங்க, நம்ம காட் ஷின் தான் உலகத்திலே பவர்ஃபுல். கடைசியா எல்லா எனிமீஸையும் தோக்கடிச்சு நம்ம காப்பாத்திட்டாரு. இல்லு சொல்றான், எனக்கு முன்னாடியே தெரியும் நம்ம காட் ஷின் அவனை தோக்கடிப்பாருன்னு. எந்த மான்ஸ்டரும் நம்ம காட் முன்னாடி ஒண்ணுமே இல்ல. அப்போ ஷின் சொல்றான், போதும்டா, ரொம்ப ஃபைட் பண்ணிட்டேன். எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை. மத்ததெல்லாம் நீங்க 2 பேரும் பாத்துக்கோங்க. இல்லுவும் ஆன்ட்டியும் சொல்றாங்க, காட் ஷின், நீங்க என்ன சொன்னாலும் நாங்க அதை செய்வோம். சிஸ்டம் அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஷின்னுக்கு சொல்றாங்க, நீங்க இந்த ஹோலி வார ஜெயிச்சிட்டீங்க. அதனால காட் ஷின்னோட புகழ் பல கண்டங்களுக்கு பரவிருக்கு. உங்களோட அடுத்த குவெஸ்ட் ஒரு இன்டர்மீடியட் காட் ஆகுறது தான். சீன் கட் பண்ணா ஷின் தன்னோட ரூம்ல உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருக்கான். 1000 பிளேட் அவனை பார்த்து கத்துறான், ஷின், நீ ஒரு திருடன். ஷின் சிரிச்சிட்டே சொல்றான், என்ன திருடன்னு சொன்னியா? ஆனா ஒரு திருடன் இன்னொருத்தனை எப்படி திருடன்னு சொல்லலாம்? நீயும் தான் இதுக்கு முன்னாடி என் கூட பெரிய பெரிய ஸ்கேம் பண்ணிருக்க. 1000 பிளேட் சொல்றான், ஹெவன்லி டீமனோட மெமரிஸ் திரும்ப வரும்னு எனக்கு முன்னாடியே தெரியாது. ஷின் சொல்றான், சரி அதெல்லாம் விடு. ஆனா இந்த ஸ்வாடுக்கு பயங்கரமா டேமேஜ் ஆயிடுச்சு. நீ இத திரும்ப ரிப்பேர் பண்ணி தரணும். 1000 பிளேட் சொல்றான், இதுக்கு குறைஞ்சது 50 மில்லியன் கோல்ட் காயின் ஆகும். இத கேட்ட ஷின்னுக்கு பயங்கர கோவம் வருது. உன் மூளை சரியில்லையா? 50 மில்லியன் காயின் நான் எங்க இருந்துடா கொண்டு வருது? நீ என்னைய கொள்ளையடிக்கிற மாதிரி உனக்கு தெரியலையா? இரு, நான் மத்த காட்ஸ் கிட்டயும் கேக்குறேன். உடனே சவுண்ட்லெஸ் மேட் மே சொல்றான், எனக்கு ஒரு நல்ல பிளாக்ஸ்மித் தெரியும். அவன் உன் ஸ்வாட சரி பண்ணுவான். ஷின் மனசுல, எனக்கு தெரியும், எல்லா காட்ஸ் கிட்டயும் பேசினா எனக்கு நல்ல லாபம் கிடைக்கும்னு. அப்போ காட் ஆஃப் ட்ரூத் சொல்றாரு, நான் உன் ஸ்வாட 5 மில்லியன் கோல்ட் காயின்ல சரி பண்ணி தரேன். ஷின் 1000 பிளேட பார்த்து கிண்டல் பண்றான். 1000 பிளேட், கேக்குதா? என்னோட வேலை நீ சொன்ன பிரைஸ்ல 10% கம்மியா முடியுது. நான் எதுக்கு உன்கிட்ட சரி பண்ணணும்? 1000 பிளேட் சொல்றான், நீ இந்த வேலைய காட் ஆஃப் ட்ரூத் கிட்ட கொடுத்தா அவன் குறைஞ்சது 1 வருஷம் எடுத்துப்பான். சரி சரி, நான் இந்த வேலைய 10 மில்லியன் கோல்ட் காயின்ல பண்ணி தரேன். ஷின் சொல்றான், இல்ல இல்ல, 10 மில்லியன் கோல்ட் காயின் ரொம்ப அதிகம். நான் இதுக்கு உனக்கு 3 மில்லியன் கோல்ட் காயின் தான் தருவேன். 1000 பிளேட் சொல்றான், ஆனா 3 மில்லியன் ரொம்ப கம்மி. ஷின் சொல்றான், அப்படின்னா நான் இந்த ஸ்வாட வேற யாருக்கிட்டயாவது கொடுத்து 3 மில்லியன்ல சரி பண்ணிப்பேன். 1000 பிளேட் சொல்றான், சரி சரி, நான் உன் ஸ்வாட 3 மில்லியன் கோல்ட் காயின்ல சரி பண்ணி தரேன்னு ஒத்துக்கிறான். அப்போ ஷின்னுக்கு சாய் கேங்சன் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. கேங்சன் சீக்கிரமா சொல்றாரு, ஷின், எங்க இருக்க? சீக்கிரம் ஹண்டர் ஸ்டேஷனுக்கு வா. ஷின் கேக்குறான், ஆனா என்ன ஆச்சு? எதுக்கு என்ன திடீர்னு கூப்பிடுறீங்க? சாய் கேங்சன் சொல்றாரு, ஏன்னா அவங்களுக்கு கஸ்டோவோட 100 முட்டைகள் கிடைச்சிருக்கு. ஷின்னுக்கு செம்ம ஷாக்கு. என்னது, எஸ்எஸ் கிளாஸ் கஸ்டோவோட 100 முட்டைகளா? அது எப்படி முடியும்? அப்படியே ஹண்டர் அசோசியேஷனோட சீனை காட்டுறாங்க. அங்க ஷின் மீனாவோட பேனரை பார்த்துட்டு, அது ஷியாங் மீனாவோட ஆட் தானே அப்படின்னு சொல்றான். ஸ்வாட் டீமன் மனசுல, ஷியாங் மீனா உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிறான். அப்போ அங்க ஷியாங் மீனா அப்புறம் கேங்சன் வராங்க. கேங்சன் ஷின்னு கிட்ட சொல்றாரு, ஷின், நமக்கு டைம் இல்ல, சீக்கிரம் உள்ள போகணும். மீட்டிங் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. அவங்க உள்ள போகும்போது ஷின் ஸ்வாட் டீமன் கிட்ட, நீ ஹண்டர் அசோசியேஷனோட பார்ட் இல்ல, அதனால நீ வெளியே தான் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். ஸ்வாட் டீமனும் அதுக்கு ஒத்துக்கிறான்.